ராகுல் காந்தி போட்டிருக்காரு, காங்கிரஸ் எல்லாம் நிறைய முட்டு கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய், அவர் இது வரைக்கும் ஏன் வாயே திறக்கவே இல்லை. இப்படி இருக்கிறவர் எப்படி நாட்டை ஆள போறாருன்னு தெரியல. காங்கிரஸ் தாவாக்காவை காங்கிரஸோட மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டெல்லி வரக்கூடிய தரவுகள், அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா, ஏற்கனவே இதே வியூக வகுப்பால மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி அவங்க அப்பா மகனுக்குள்ள தகராறு அளவுக்கு பண்ணி வச்சுட்டார் அந்த வியூக வகுப்பாளர். உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படத்தை வெளியிட விடாதபடிக்கு தடுத்து அந்த ரீலெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இது பண்ணது யாரு? பராசக்தி. அது தீய சக்தி. ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. கடன் தொல்லை அதிகமா இருக்கு, தமிழகத்தில் கடன் எக்கச்சக்கமா இருக்குது, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தியும் ராகுல் காந்தி அவர்கள் வாயை திறக்க மாட்டேன்றாரு. இந்த ஜனநாயகன் படம் தான் அவருக்கு பிரச்சனையா தோணுதுன்னா. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ராகுல் காந்தி ஜனநாயகம் சப்போர்ட் பண்ற மாதிரி ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. உடனே எம்பிகள் வேக வேகமா ஷேர் பண்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. என்ன சொல்ல வராங்க சார்? முதல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் இந்த கூட்டணி விவகாரத்துல பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தியே இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடும்போது அது பேசு பொருளா மாறி இருக்கு சார். நிச்சயமாக இத ராகுல் காந்தி போட்டிருக்காரு, காங்கிரஸ் எல்லாம் நிறைய முட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய், அவர் இது வரைக்கும் ஏன் வாயே திறக்கவே இல்லை. அவரு தாங்க இதுக்கு பேசி இது பண்ணிருக்கணும். அவரு மௌனமா இருக்கிறாரு, வாயே திறக்கலையே. இப்படி இருக்கிறவர் எப்படி நாட்டை ஆள போறாருன்னு தெரியல. அவர் சொல்லிக்கிறார், நான் சிஎம் ஆகணும், நாட்டை ஆளணும்னு. வாயை திறக்காத மௌனியா இருக்காருன்னா அப்புறம் மக்கள் எப்படி அவரை சிஎம் முடிஞ்ச உடனே பேசுவாரு சார். என்னங்க கூட்டணி? எனக்கு வர தகவல்கள், டெல்லி தகவல்கள் வர தகவல்கள் என்னன்னா, காங்கிரஸ் தாவாக்காவை காங்கிரஸோட மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணிக்கு வர்றதெல்லாம் கிடையாது. இதுதான் டெல்லி அதாவது டெல்லி வரக்கூடிய தரவுகள், அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா, இவங்க தாவாக்கா கட்சியை காங்கிரஸோட மர்ஜ் பண்ணினா நம்ம தனியா போட்டியிடலாம் அப்படின்ற இதுல அதுதான் பேசலாம். இது எப்படி சார் விஜய் அதுக்கு ஒத்து போவாரு? அதுலதான் இப்ப விஜய் அவர் முடிவு எடுக்கிறாருங்களா? விஜய் சுயமா முடிவு எடுத்தாருன்னா பரவாயில்ல. விஜய் அவரு எப்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரு சுயமா முடிவு எடுக்காத வேற இன்னொருத்தர் அவருக்கு ஷேடோ முதலமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களோ, அதே போல விஜய் சொந்தமா முடிவு எடுத்துருவாரா? வியூக வகுப்பாளர்கள் இருப்பாங்க, கரெக்டா. அந்த இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே வியூக வகுப்பாளர் தான். முட்டுச்சந்தில கொண்டு போய் நிக்க வைக்கக்கூடிய வியூக வகுப்பாளர் அவரு தான். அவர் சொல்ற பேசதான் கேட்கிறார், வேற யார் சொல்ற பேச்சையும் கேட்க மாட்டாரு. அதனால அவர் முட்டுச்சந்தில கொண்டு வைக்கிறதுக்கு பார்ப்பாரு. ஏற்கனவே இதே வியூக வகுப்பாளர் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி அவங்க அப்பா மகனுக்குள்ள தகராறு அளவுக்கு பண்ணி வச்சுட்டார் அந்த வியூக வகுப்பாளர். இப்ப இவரையும் அது போல. ஏன்னா இவரு வியூக வகுப்பாளர் யாருக்கு விசுவாசமா இருக்காருன்னா மாப்பிள்ளை சாருக்கு விசுவாசமா இருக்கிறார். அவர் சொல்ற பிரகாரம் தான் கேட்டுங்க. அதனால விஜய்லாம் பேச்சு இது பண்ணக்கூடியதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரு இப்ப கைப்பாவையாக இருக்கிறார். அதனால அவரே அப்புறம் எப்படி சார் அதிமுக பாஜக தான் சிபிஐ கேஸ் வச்சு, கரூர் கேஸ் வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்கலாம் சொல்றாங்களே சார். அது சும்மா, அதாவது இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியினரையும் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து தாவாக்கெல்லாம் வேற வழியே இல்லாத சும்மா இது போல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க நெருக்கடி கொடுக்கணும் எப்பயோ கொடுத்துட்டு இருக்கலாங்களே. அதனால ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா இது போல ஒரு திரைப்படங்களை வைத்து நெருக்கடி கொடுத்து இதெல்லாம் இது பண்ற வேலையெல்லாம் பண்றதெல்லாம் யாருன்னா திமுக தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படத்தை வெளியிட விடாதபடிக்கு தடுத்து அந்த ரீலெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இது பண்ணது யாரு? எந்த கட்சி? யாருன்றது எல்லாருக்குமே தெரியும், இவங்க தான். அதே போல எமர்ஜென்சி காலத்துல பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் இது பண்றப்ப பல்வேறு, அப்பெல்லாம் இப்பெல்லாம் டிஜிட்டல்லாம் இருக்கு, அப்பெல்லாம் ரீல்ஸ் தான். பல்வேறு ரீல்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு முடக்கி வச்சுட்டு தீய வச்சு கொளுத்தி வச்சுட்டு இது போல பண்றது யாருன்னா காங்கிரஸ். இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க.
இவங்க வந்து நடத்த விடாத பண்றாங்கன்னு சொல்லி மத்த இதுக்கெல்லாம் ஏன் ராகுல் காந்தி வாயை திறக்க மாட்டேன்றாரு? நான் கேக்குறேன். பராசக்தி கூட வந்து சான்றிதழ் பிரச்சனை வந்தது. அதுக்கும் எதுவுமே சொல்லலையே சார். ஏங்க பராசக்தி அது வந்து தீய சக்தி. அது ட்ரெண்ட் போட்டுனே இருக்காங்க. சமூக வலைதளம் பராசக்தி, தீய சக்தி அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் போட்டுனே இருக்காங்க. அத பாத்தீங்கன்னா, அந்த இப்ப அதாவது இவங்களே திமுகவே தங்களுக்கு வந்து சூனியம் வச்சுக்கிட்டாங்க. அந்த படத்த போட்டுட்டு காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இது கூட இப்ப வந்து விரிஞ்சு போச்சு அந்த ஒரு இதனால. இப்போ உடையது கூட்டணிய உடைஞ்சிருது. நிச்சயமாக அது வந்து பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் இத பார்த்து பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் மீண்டும் இந்த கேள்விக்கு வரேன். நான் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேட்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த ஜனநாயகன் படம் தான் அவருக்கு பிரச்சனையா தோணுதுங்களா? வேற எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாரு திரு ராகுல் காந்தி அவர்கள்? கூட்டணி பல்வேறு நாட்டு நடப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதுங்களே. தமிழகத்தை சேர்ந்தக்கூடிய பல்வேறு பேர் அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனை. கடன் தொல்லை அதிகமா இருக்கு. தமிழகத்தின் கடன் எக்கச்சக்கமா இருக்குது. அதை பத்தி ஏன் அவர் வந்து குரல் கொடுக்க மாட்டேன்றாரு? அரசு ஊழியர்கள் பிரச்சனை, போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வாயை திறக்க மாட்டேன்றாரு? அவங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனை அதுவும் தீர்க்கறதுக்கு வாயை திறக்க மாட்டேன்றாரு. அதனால இவர் வந்து பார்க்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இது இவங்க வந்து உள்ள ஏதோ திரைமறைவு பேசலாம் நடந்து வரக்கூடிய மீண்டும் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் டெல்லியிலேருந்து ஒரு நம்பகத்தகுந்த வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் காங்கிரஸ் கட்சி தாவாக்கை காங்கிரசுடன் இணைத்து விட வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். அதற்கு விஜய் வந்து அதாவது விஜய் கூட இல்லை, அதற்கு அந்த வியூக வகுப்பாளர் சம்மதிக்கவில்லை. அது போல பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸோட இணைச்சிட்டாங்க. விஜய் சம்மதிச்சிட்டாரா சார்? தாவேகால பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்திருக்காரு அவர் வந்து அருள்ராஜ் வந்திருக்காரு. ஒரு அந்த ஒரு அரசு பதவி, அது ஐஎஃப்எஸ், அதாவது இந்தியன் பினான்ஸ், இந்த இன்கம் டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை விட்டுட்டு உதறி அடிச்சுட்டு விஜயை நம்பி வந்திருந்தார். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் வாழ்க்கை தனக்கு வரணும்னு தான் வந்திருக்காரு. இவர் தான் முட்டுக்கட்டையா இருக்கிறாரு, அந்த வியூக வகுப்பாளர் தான். அவர் வந்து இப்ப முட்டுக்கட்டையில இது பண்ண எல்லா தொண்டர்களும் பாத்தீங்கன்னாக்க எதனா ஒரு பதவி போட்டு நம்ம வந்து இந்த திமுக வீழ்த்தி ஆட்சி கட்டில அமர வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வாய்ந்தால் பார்த்து கொள்ளலாம் சொல்லி இருந்துருக்கிறாங்க. அது வந்து விடமாட்டேன்றார் இந்த வியூக வகுப்பாளர். ஸோ அந்த இதுலதான் இதுவா இருக்கு. ஸோ அதுக்கு உடன்பட்டு வரவில்லை என்ற பேச்சு தான். ஸோ அதனால வந்து அவரை வந்து குஷிப்படுத்துவதற்கோசம் ராகுல் காந்தி இது போல பண்ணிருக்கிற மாதிரி தான் வரக்கூடிய தகவல்கள் வந்திருக்கிறது. தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்னு சொல்லி பேசின போதெல்லாம் இந்த வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப வந்து ரகடா இருக்க மாதிரி தோணுது. அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை வந்து சாடி பேசியிருந்தாரு அந்த ட்வீட்ல. இதே ராகுல் காந்திக்கு சொல்றேன், இவர் மோடி எவ்வளவு தூரம் சொல்லி எதிர்க்கிறாரு. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் ஒரு இனக்கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியிருக்கிறார் அந்த தாக்கரே, ராஜ் தாக்கரே அவர்கள். தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு கலவரத்தை தூண்டும் விதமா அவங்க கூட்டணியிலே தான் இருக்காங்க. அதுக்கு எதனா எதிர்த்து அறிக்கை விட வேண்டியதுதான் ராகுல் காந்தி இது போல பேசுவது தவறு. நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் எப்படி சார் பேசுவாங்க? உங்க கூட்டணி விவகாரமாச்சு எப்படி பேசுவாங்க? அதுக்கு பேசணுங்க. அது இப்ப பாத்தீங்கன்னாக்க பேசும் பொருளா இருக்குது. அது வந்து அதுக்கு எதிர்த்து யார் இங்க இருக்கக்கூடிய திமுக கூட தமிழ் 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 அப்படிதான் எல்லாம் போட்டு உருட்டிட்டு இருக்காங்களே. இப்ப தமிழர்களை வந்து கேவலமா பேசிட்டு இருக்காங்கல்ல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய, அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது தானே. ஏன் மௌனமா இருக்கிறாங்க? அப்ப சொல்றது ஒரு முகம், இப்ப சொல்றது வேற ஒரு முகம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அந்த வேஷம் கலைந்து விட்டது. இவங்கெல்லாம் சும்மா அந்த போலி தமிழ் தமிழ் சொல்றதெல்லாம் வந்து போலி. அவங்க பெரியாருக்கே மதிப்பு கொடுக்கலங்க. திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பெரியாருக்கே மதிப்பு கொடுக்கல. அவங்க பெரியாரை மதிச்சிருந்தாதான் அண்ணாவை மதிச்சிருந்தானே இது பண்ணுவாங்க. அண்ணாவோட கொள்கையில் தான் நாங்க ஃபாலோ பண்றோம். அந்த படத்துல இப்ப வரக்கூடிய அந்த படத்துல அண்ணாவுக்கே வந்து அவங்க வந்து இழிவாடுல இது பண்ணிருக்கிறாங்க. அண்ணாவோட இருமொழி கொள்கையில வந்து யாராலும் மறுக்க முடியாது, கொடுத்தது வந்து யாராலும் மறுக்க முடியாதுன்னா இருமொழி கொள்கையில சரித்திரம் தெரியணும். இருமொழி கொள்கையில முதல்ல இந்த இருமொழி கொள்கையை பத்தி, அதாவது ஹிந்தி வந்து தேசிய மொழி, அதாவது ஆட்சி மொழியா இதுவாகணும்னு சொல்லிட்டு இது பண்றப்ப பெரியார் வந்து இது பண்ணி அண்ணா பெரியார்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்ப அந்த சமயத்துல சஞ்சீவ் ரெட்டின்றவர் தான் வந்து இதுவா இருந்தார். இதுக்கு எதிர்த்து சபாநாயகராக இருக்கக்கூடிய அந்த இதை
அந்த பாராளுமன்றத்துல ஓட்டெடுப்பு நகரப்ப அது தோல்வி ஆயிடுச்சு ஒரு ஓட்டுல. அப்ப நீலம் சஞ்சீவ் ரெட்டியா இருந்த கூட அவர் வந்து இதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டதுனால இதுவாகி போச்சு. அப்ப அவருக்கு வந்து புகழ்ந்து இது பண்ணி பண்ணணும்ட்டு பெரியாரும் பேசினாங்க, அண்ணாவும் பேசினாங்க. ஆனா அண்ணாவை மதித்து வரக்கூடியவர்கள், பெரியாரை மதித்து வரக்கூடியவர்கள் இவருக்கு இது பண்ணியிருந்தாரா? இததான் வந்து திருச்சி வேலுசாமி அவருடைய பேட்டியில இதை சுட்டி காட்டியிருக்கிறார். இது போல இருக்கிறவங்க அவங்க பெரியாரையும் மதிக்கிறது இல்ல, அண்ணாவையும் மதிக்கிறது இல்ல. இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் தலைவர் காமராஜரையும் மதிக்கிறது இல்ல, எதுவுமே மதிக்கிறது இல்ல. காமராஜர் பத்தி பேசின போதும் அமைதியா தானே இருந்தாங்க. அப்பவும் ராகுல் காந்தி அமைதியா தான் இருந்தார். இது இப்படி இருக்கிறப்ப அது என்ன இது பண்ணும்? திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் ஏதோ அவருடைய காங்கிரஸ் ரத்தம் இருக்கிறது அவர்கிட்ட இருக்கிறதுனால, அதனால அவர் தான் இந்த இதை சுட்டி காட்டியிருக்கிறார். காங்கிரஸ் வந்து அப்படியே கட்சி வந்து எவ்வளவு பெரிய கட்சி தேஞ்சு தேஞ்சு தமிழ்நாட்டுல வந்து இப்ப ஆட்சியில இல்ல கூட்டணியில இருக்கிறது கூட வந்து ஒரு இதுவா இருக்கே சார். அது என்ன காங்கிரஸ் இதே போல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிஜேபி சொல்ற மாதிரி காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா மோடி. அப்படின்னா என்ன சார்? காங்கிரஸ் அழிவுப்பாதை, காங்கிரஸ் முக்தினா என்ன? ஓ முக்தி. ஓகே முக்த் ஓகே. பாரத். காங்கிரஸ் இந்த இதுல இருந்து போயிடுவாங்க. அதுதான் இந்தியில காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்துல மோடி அமித்ஷா எல்லாம் சொல்லக்கூடியவர். அப்படின்னா காங்கிரஸ் அந்த கட்சியே இல்லாத பண்றது அப்படின்றதுதான் பிஜேபியினுடைய ஒரு இதுவா இருக்கும். அதை நோக்கித்தான் செல்கிறது. இப்ப எந்த இதுல எவ்வளவு மாநிலத்துல இருக்காங்க அவங்க இருக்கக்கூடியதெல்லாம் இது போல பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அது அந்த கட்சின்றது இல்லாத போயிடும். ஸோ இது வந்து அவங்க வந்து காங்கிரஸ் வந்து வேலுச்சாமி போன்றவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள்லாம் மதிப்பளித்து எம்பிக்கள் தான் அதே மாதிரி எம்பிக்கள் தான் பேசுறாங்க. எம்எல்ஏக்கள் சைலண்டா இருக்க என்ன காரணம் சார்? அது எம்எல்ஏக்களுக்கு வர வேண்டிய கப்பம் வந்திருக்கும். நம்ம பேசினா வர வேண்டியது ஒன்றும் வராது அது அப்படின்றது 17 எம்எல்ஏக்களும் வந்து அப்படியே சைலண்டா இருந்தா எப்படி சார்? எல்லாம் மௌனம் அவங்க வந்து சொன்னா என்னத்துக்கு வம்பு அப்படின்ற மாதிரி அவங்க இதுவா இருந்துருக்கிறாங்க. அதனால இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்க இப்ப அரசியல் காலம் இப்பதான் சூடு பிடிச்சிருக்குது. ஆனா மீண்டும் இந்த மகாராஷ்டிரால சொன்னதுக்கு ஒரு தமிழனாக என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இது வந்து எல்லாரும் வந்து பார்த்து இது பண்ணி இதுக்கு முதல்வர் கண்டன அறிக்கை விட்டுருக்கணுங்க. அந்த ராஜ் தாக்கரே அவர்கள் கூறியதற்கு முதல்வர் கண்டன அறிக்கை விட்டுருக்கணும். திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் கண்டன அறிக்கை விட்டுருக்கணும். மௌனித்து இருக்கிறார்களே அப்படின்னு அவங்க இதுல உடன்படுறாங்களா? மேபி இருக்கலாம். முதல்வர் வந்து அவருடைய தாய்மொழி தெலுங்கா இருக்கிறதுனால தமிழுக்கு அவருக்கு வந்து ஒரு இரண்டாம் செகண்ட் ப்ரையாரிட்டியா இருக்கலாம். தெரியல. அவருக்கு தான் இது அவர் தான் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுக கூட்டணியில பார்த்தீங்கன்னா பாமக இணைஞ்சிருக்காங்க. ஆனா ராமதாஸ் வரலன்றது அது இன்னும் பேசு பொருளாவே தான் இருக்கு. அவர் வந்து இந்த எல்லாம் வந்து இந்த காங்கிரஸ்க்காக தான் வெயிட் பண்றாங்க. காங்கிரஸ் டிவிகேக்காக தான் வெயிட் பண்றாங்க. அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அத பொறுத்து தான் எல்லாம் வந்து சொல்றதுக்கு இருக்காங்க. தேமுதிக இருக்கட்டும் எல்லாம் வந்து அப்படி சொல்றாங்களே சார். இன்னொரு 1 வாரங்க 10 நாளுங்க. எல்லாமே தெரிய போகுது. எப்படி இருந்தாலும் தேர்தல் கமிஷன் வந்து அவங்களுடைய அந்த தேர்தல் தேதியை விரைவா அறிவிச்சிருவாங்க. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா பிப்ரவரி முதல் வாரத்திலயோ இல்ல 2வது வாரத்திலயோ அறிவிச்சிருவாங்க. பிப்ரவரி முதல் வாரத்துல வரதா செய்தி வருது அறிவிச்சிருவாங்க. அது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுனாக்க அப்ப வந்து அவங்க மக்களிடையே சேர்ந்து பிரச்சாரத்தை பண்ணும். அது ஒரே ஒரு கட்சி இது வரைக்கும் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரமே பண்ணல. கரூர் சம்பவத்துக்கு பின் பிரச்சாரம் பண்ணவே இல்லை. ஒருத்தர் மட்டும் அதுக்கப்புறம் பிற்பாடு ஈரோடுல செங்கோட்டையன் பண்ணார். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. மக்களிடையே போய் பார்க்கவே இல்லை. அதற்கும் காரணம் அந்த வியூக வகுப்பாளர் தான். அது போல இருந்து இருக்குது. இந்த இதெல்லாம் வகுப்பாளர் வந்து விஜய்க்கு பயம் காட்டிட்டு இருக்காரா என்ன சார்? ஆமாங்க. ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் அவர் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அதனால அவர் வந்து அவரை என்ன சொல்றாரோ அது போல ஒரு கைப்பாவையாக தான் இருக்கிறார். கலை ரியாலிட்டியை வந்து அவர் பார்க்கறது இல்லையே, மதிக்கிறது இல்லையே. இதுதானே தவாகால இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது. பார்ப்போம். இது வந்து இன்னும் தேர்தல் வந்துருச்சுன்னா எல்லா கூட்டணியும் அழகா வந்துருது. இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க அதிமுகவில் ஜான் பாண்டியன் அவர்கள் அவருடைய கட்சி வந்து என்டிஏல தான் செயல்படுகிறது. வருகிற தேர்தலில் என்டிஏல தான் இருப்போம். அதிமுக தலைமையை ஏற்று நாங்கள் பயணிப்போம். இன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். நல்ல ஜெயிக்கிற கூட்டணியில் இருக்கார். மோடி அவர்கள் ஜனவரி 23 ஆக்சுவலா வேற எங்கேயோ நடக்க போகிறார். இப்ப சென்னையிலே நடக்க போறதா ஒரு செய்திகள் இன்றைக்கு காத்திலிருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ மோடி 23ஆம் தேதி வரத்துக்குள்ளார ஓரளவுக்கு என்டிஏல இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன மோடியோட வந்தாச்சுன்னா அவரோட
அறிவிப்பு போல என்டிஏ இதுவெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளார எல்லாம் முடிஞ்சிடும் தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இப்போ வந்து அதிமுகல பார்த்தீங்கன்னா, நேர்காணல் நடந்தது. முன்னாடி விருப்ப மனுக்கள் குடுத்தாங்க. எடப்பாடியார் வந்து 183 தொகுதிகள வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டாரு. இன்னும் திமுகல வந்து இன்னும் எதுவும் ஸ்டார்ட் ஆகாத மாரியே இருக்கு. இவரு வந்து இவ்ளோ சீக்கிரமா அதே மாரி எடப்பாடியார் வந்து இவ்ளோ சீக்கிரமா பண்றதுக்கு என்ன காரணம் சார்? அது இந்த 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அதாவது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சவாலான தேர்தல். வாழ்வா சாவா அப்படின்னு இருக்கக்கூடிய தேர்தல். திமுக ஏன் இப்படி இதுவா இருக்காங்கன்னாக்கா, அவங்க வந்து எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய தலைவர் பராசக்தி படத்துல அவர் தான் கதை வசனம் எல்லாம் எழுதியிருக்கிறார். நான் சொல்ற பராசக்தி இது கிடையாது. இது பழைய 1952 அதுல என்ன சொல்லியிருக்காருன்னாக்கா, ஒரு பாட்டு வரிகள் ஒண்ணு வரும். அந்த பாட்டு வரிகள் வருதுன்னா, "தேசம், ஞானம், கல்வி, ஈசன் பூசை இவை யாவும் காசின் முன் செல்லாதடி." புரிஞ்சுட்டீங்களா அதன் அர்த்தம்? தேசம், ஞானம், கல்வி, ஈசன் பூசை இவை யாவும் காசின் முன் செல்லாதுன்னா, அதனால காசு முன்னாடி அவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க, தங்க கிட்ட நிறைய காசு இருக்குது. காசை வைத்துக்கொண்டு பணத்தை கொள்ளடிச்ச பைசா தான் நிறைய இருக்கு. பிடிஆர் பயணிகள் தகவல் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு இவ்வளவு இருக்குதுன்னு. அப்ப சொன்னது சின்னது. இப்ப இப்ப தேர்தல் சமயத்துல வந்து அதிமுக இது மாரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேர்தலுக்காக குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு நெனைக்க மாட்டாங்களா மக்களு? அதாவது இவங்க மேல எல்லாமே தான் குற்றச்சாட்டு வச்சு கொண்டிருக்காங்க. ஏங்க இவ்வளோ நாளா அவங்க வந்து இந்த பொங்கலுக்கு இப்ப குடுக்குறாங்கல்ல, அந்த சிறப்பு தொகை, அந்த பொங்கல் தொகை. ஏன் போன வருஷம் ஏன் குடுக்கல? இவங்க இது 5 ஆண்டுகளுக்கு வச்சாங்கன்னா, மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்றாங்க சார். ஏங்க இப்ப மாத்திரம் மத்திய அரசு நிதி குடுத்துட்டாங்களா? இப்ப இந்த ரூ. 3000 குடுக்குறது மாத்திரம் மத்திய அரசு நிதி குடுத்துட்டாங்களா? எங்கேருந்து வந்துச்சு அப்ப நிதி? ஏங்க இதெல்லாம் அதாவது இப்ப தேர்தல் வருகிறது. மக்களிடையே இந்த 3000 குடுத்து பார் நான் ரூ. 3000 குடுத்துட்டேன். எனக்கு ஓட்டு போடுன்னு மிரட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் இதுக்கெல்லாம் செவி சாய்க்க மாட்டார்கள். அதே போல லேப்டாப் விஷயத்தையும் எடுத்துங்க. இவ்வளோ வருஷமா குடுக்காத இப்போ வந்து ஏன் குடுக்குறாங்க? அதுவும் கடைசி ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த பசங்க எல்லாம் பயங்கர உஷாரா என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் இந்த பெட்ரோலு, திண்ணற போட்டு அழிச்சுக்கிட்டு, அதுல எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா படத்த போட்டுக்கிட்டு, ஒரு ட்ரோல் போட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்கள மிரட்டுறாங்க. அது வாரண்டி செல்லுபடி ஆவாதுன்னு. அதுல கூட பாருங்க, வாரண்டிக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாரண்டி வந்து அந்த மிஷின் சீரியல் நம்பர் தான் போட்டு இது பண்ணும். அந்த சீரியல் நம்பர், பேட்ச் நம்பர் வச்சு அவங்க வாரண்டி குடுக்க ஆனா போறாங்க. அந்த ஃபோட்டோ இருந்தா தான் இது பண்ணுவோன்ற மாரி சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா இல்லங்க. அப்படியா சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா குடுக்குறப்ப? அப்படிலாம் எதுவும் சொல்லல அப்ப சார். இருந்தப்ப லேப்டாப் குடுக்குறப்ப எடப்பாடியாரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், லேப்டாப் குடுக்குறப்ப இந்த போட்டோவ அழிக்கக்கூடாது, அழித்தால் வாரண்டி கிடையாதுன்னு சொன்னாங்களா? இது இவங்க மிரட்டுறது. மக்களை இவங்க ரவுடீஸ், குண்டாஸ வச்சு மிரட்டுறது. இதே தான் அவங்களுடைய ஒரு இதுவா இருந்துட்டு இருக்குது. திமுக ஆட்சி என்றால் அதனால தான் வந்து புரட்சித் தலைவரும் சரி, புரட்சித் தலைவி அவர்களும் சரி, இப்ப எடப்பாடி அவர்களும் சரி, இந்த திமுக அதனால தான் தீய சக்தின்னே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அத காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாரு. வேற இன்னொருத்தர் இப்ப வரக்கூடியவர். அத கூட ஒழுங்கா சொந்தமா சொந்திக்க முடியல. சோ இதனால தான் மக்கள் வந்து அவர்களை வந்து தீய சக்தி என்று புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி எடப்பாடியார் தீய சக்தி அதனால தான் இது போல மிரட்டுவது, அதாவது ஊழலில் இது பண்றது இதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.